Welcome back to இன்னைக்கு எக்ஸ்மென் பிரான்சைஸ்ல ரிலீஸ் ஆன செகண்ட் மூவியான எக்ஸ்மென் 2 ஓட கதையை தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் போன படத்துல அப்பியர் ஆன நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துலயும் வர போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதுல தான் எல்லா கேரக்டர்ஸோட பவர்ஸை பத்தி கரெக்டா சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ்ல முழுக்க கதைக்கு தான் ஃபோக்கஸ் இருக்கும். புதுசா எதனா கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனா மட்டும் அவங்கள பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தயங்காம கேளுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். போன படம் ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இன்னுமே இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. ஹியூமன்ஸ் அண்ட் மியூட்டன்ஸ்க்கு நடுவுல அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் தொடருது. இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒயிட் ஹவுஸ்குள்ள இருக்க பிரசிடென்ட்டை கொல்றதுக்காக ஒரு மர்மமான மியூட்டன்ட் ஒயிட் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சிருக்கு. அங்க இருக்க எல்லா காட்சியும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு இந்த மியூட்டன்ட். சோ இந்த மியூட்டன்டோட பேரு நைட் கிராலர். அண்ட் இவரோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டெலிபோர்டேஷன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்டன்டா மாறிக்கிட்டே இருக்க முடியும். அதாவது டெலிபோர்ட் ஆகிட்டே இருக்க முடியும். சோ அங்க இருக்க எல்லா காட்சியும் தாண்டி ஆல்மோஸ்ட் பிரசிடென்ட்டை கொல்ல போகும்போது கரெக்டா ஒரு ஆபீசர் பார்த்து நைட் கிராலரோட கையிலே சுட்டுறாரு. சோ இப்போதைக்கு இங்க தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நைட் கிராலர் டெலிபோர்ட் ஆகி போயிடுறாரு. பிரசிடென்ட்டுக்கு இல்ல. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க லோகன் ஆல்கலை லேக்ல எதையோ தேடிட்டு இருக்காரு. காரணம், போன படத்திலேயே ப்ரொஃபசர் எக்ஸ் உனக்கு தேவைப்படுற உன்னோட பாஸ்ட பத்தின உண்மைகள் அந்த ஆல்கலை லேக்குக்கு நீ போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. பட் அங்க அவரு ஃபுல்லா தேடி பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. இன்ஃபேக்ட் அங்க எதுவுமே இருந்திருக்காது. சோ அங்க இருந்து கிளம்பி லோகன் திரும்பவும் ப்ரொஃபசர் எக்ஸோட ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. இங்க பார்த்தா அந்த ஸ்கூலையே ஏதோ மியூசியம் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. நிறைய ஹியூமன்ஸ் அங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா ஹியூமன்ஸும் ஒன்னும் மியூட்டன்ஸை ஒரு ஆபத்தா பார்க்கல. ஒரு சிலர் இதை நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சோ ஸ்கூலுக்கு வந்த லோகன் ரோகோட பாய் ஃப்ரெண்டான பாபி, அதான் அந்த ஐஸ் மேன் சொல்லல, அவன் ஸ்டாம், ஜீன் கிரே, இவங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு ப்ரொஃபசர் எக்ஸை போய் பாக்குறாரு. ப்ரொஃபசர் எக்ஸ் செரிப்ரோவை யூஸ் பண்ணி அந்த நைட் கிராலர் எங்க இருக்கான் அப்படின்றத தேடிக்கிட்டு இருக்காரு. நடுவுல பூந்து லோகன், நீங்க என்ன அனுப்பி வச்ச இடத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல, இப்ப அதை விட கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு லோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைக்ளாப்ஸும் ஒரு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாங்க. மீன்வைல் ஸ்டாமும் ஜீனும் அந்த நைட் கிராலரை தேடிட்டு போறாங்க. லோகன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகன் அந்த ஸ்கூல்லயே அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு நாளுக்கு பாதுகாப்பா இருக்க போறாரு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, வில்லியம் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லப்படுற ஒரு மிலிட்டரி சயின்டிஸ்ட் பிரசிடென்ட்டை வந்து மீட் பண்றாரு. அங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு வில்லியம் ஸ்ட்ரைக்கர் பிரசிடென்ட் கிட்ட, சார் இந்த எக்ஸ்மென் ஸ்கூல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அது ஒரு ஸ்கூலே கிடையாது, அவனுங்க ஹெட் குவார்டர்ஸே அதுதான். உள்ள ஜெட்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க சார் அப்படின்னு சொல்ல, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா போதும் உள்ள புகுந்து அட்டாக் பண்றோம்னு கேட்க, பிரசிடென்ட் ஆல்ரெடி நமக்கு சாவு பயத்தை காமிச்சிட்டானுங்க, இவன் கேட்கறதுக்கு ஓகே சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. சோ இப்ப எக்ஸ்மெனோட மேன்ஷனை அட்டாக் பண்ண போறாங்க, அதாவது அந்த ஸ்கூலை அட்டாக் பண்ண போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி வில்லியம் ஸ்ட்ரைக்கர் மெக்னீட்டோவை போய் மீட் பண்றாரு. போன படத்துல இருந்து மெக்னீட்டோவை கேப்சர் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து ஸ்ட்ரைக்கர் மெக்னீட்டோ மேல ஒரு மைண்ட் கண்ட்ரோல் சீரமை யூஸ் பண்றாரு. சோ அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கருக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையும் மெக்னீட்டோ வளரிடுறாரு. ஸ்ட்ரைக்கர் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இப்ப ப்ரொஃபசர் எக்ஸும் சைக்ளாப்ஸும் வராங்க. சைக்ளாப்ஸ் வெளியவே நிக்க, ப்ரொஃபசர் எக்ஸ் மட்டும் மெக்னீட்டோவை பாக்குறதுக்கு உள்ள போறாரு. மெக்னீட்டோ கிட்ட அவர் பேசும்போதுதான் அவருக்கே தெரிய வருது, மெக்னீட்டோ செரிப்ரோவை பத்தின எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரைக்கர் கிட்ட வளரிட்டாரு அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்பதான் நமக்கு புரிய வருது இது ஒரு ட்ராப்னு. கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு கேஸ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்க இருக்க அந்த ஜெயிலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. சோ அதனால ப்ரொஃபசர் எக்ஸ் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அது வரைக்கும் என்னடா சைக்ளாப்ஸ் பூ பறிச்சிட்டு இருந்தாரா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் ஸ்ட்ரைக்கர் எப்படி மெக்னீட்டோவை கண்ட்ரோல் பண்ணாரோ அதே மாதிரி இன்னொரு மியூட்டன்ட்டை கண்ட்ரோல் பண்ணி சைக்ளாப்ஸை டீல் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டரோட பேரு லேடி டெத்ஸ்ட்ரைக். டெட்பூல் அண்ட் உல்வரைன் ட்ரெய்லர்ல கூட நம்ம பார்த்திருப்போம். இவங்களோட பவர் என்னன்னா, உல்வரைன் மாதிரியே தான், பட் கொஞ்சம் டிஃபரெண்டா நெகத்துல இருந்து கிளாஸ் வரும். மத்தபடி எல்லாமே சேம் தான். சைக்ளாப்ஸ் என்னடா டம்மி கேரக்டரா, இந்த கேரக்டர் கிட்ட எல்லாம் டிஃபீட் ஆகுறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லைவ் ஆக்ஷன் பிரான்சைஸில சைக்ளாப்ஸை டம்மியா தான் காமிச்சிருப்பாங்க. பட் என் தலைவன் வேற ரகம். எக்ஸ்மென் காமிக்ஸ் அண்ட் எக்ஸ்மென் 97 போய் பாருங்க, புரியும். ஹோப்ஃபுல்லி இதே ஆக்டரை சைக்ளாப்ஸை டெட்பூல் அண்ட் உல்வரைன்ல ஒரு காமிக் அக்யூரேட் சூட்டோட கொண்டு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப பாத்துட்டு இருக்க இந்த எல்லா எக்ஸ்மென் கேரக்டர்ஸும் இந்த படத்துல வரப்போறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது ரிலேட்டடா ஒரு ஹிண்ட்டுமே கிடைச்சிருக்கு. அது தனியா ஒரு ரீல் அப்லோட் பண்றேன், ஸ்டே டியூன்ட். சோ இது எல்லாமே நடந்து முடிக்க எக்ஸ்மெனோட மேன்ஷன்ல ஸ்ட்ரைக்கர் அவரோட பாய்ஸோட அட்டாக் பண்ண வந்துட்டாரு. அங்க உல்வரைன் இருக்காரு, கூட ஹெல்ப்புக்கு கொலோசஸ் இருக்காரு. பட் கொலோசஸும் ஒரு யங்ஸ்டர் தான், சின்ன பையன் தான். பட் ஹி இஸ் கொலோசஸ். டெட்பூல் மூவிஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. பட் ரெண்டு கொலோசஸும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ரெண்டுமே டிஃபரெண்டான யூனிவர்ஸ். சோ கொலோசஸ் அங்க இருக்க பசங்களை ஒரு சீக்ரெட் கதவு வழியா தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. உல்வரைனும் ஒரு பெரிய ஃபைட் அண்ட் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் கூட ஒரு ஃபேஸ் ஆஃப். இது ரெண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம்
ரோக், பாபி அண்ட் பைரோ கூட கார்ல தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ இந்த ஃபைட் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டைம் இருந்தா இதையும் செக் பண்ணி பாருங்க. பட் ஸ்ட்ரைக்கர் கிட்ட ஒரு சில பசங்க மட்டும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரைக்கருக்கு தேவைப்படுறது அந்த செரிப்ரோ தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு செரிப்ரோவை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைக்கர் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ அந்த பசங்க தப்பிச்சு ஒரு பக்கம் போயிட்டாங்க, உல்வரேன் அண்ட் ரோக் ஒரு பக்கம் போயிட்டாங்க, ஸ்ட்ரைக்கர் செரிப்ரோக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டாரு, அண்ட் ப்ரொஃபசர் எக்ஸையும் கடத்தி வச்சுக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் பரபரப்பா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஜீன் கிரே அண்ட் ஸ்டார்ம் நைட் கிராலர் இருக்க இடத்துக்கு போயிட்டு நைட் கிராலரை ரெஸ்கியூ பண்றாங்க. என்னடா ரெஸ்கியூ பண்றாங்கன்னு சொல்ற, பிரசிடென்ட்டே கொல்ல போயிருக்கான், அப்ப அவன் எவ்வளவு மோசமான மியூட்டன்ட், ஒரு கெட்ட மியூட்டன்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் உண்மையாவே நைட் கிராலர் ஒரு நல்ல மியூட்டன்ட் தான். எப்படி மெக்னிட்டோ அண்ட் லேடி டெத்ஸ்ட்ரைக் மேல அந்த லிக்விட வச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாரோ, அதே மாதிரி அந்த லிக்விட நைட் கிராலர் மேல யூஸ் பண்ணி பிரசிடென்ட் மேல ஏவி விட்டதே வில்லியம் ஸ்ட்ரைக்கர் தான். ஏன்னா ஸ்ட்ரைக்கர் ஒரு மியூட்டன்ட் ஆக்டிவிஸ்ட், மியூட்டன்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆனவன். சோ இந்த மாதிரி ஒரு மியூட்டன்ட்டை பிரசிடென்ட் மேல ஏவி விட்டா கண்டிப்பா கவர்மெண்ட்ஸ் மியூட்டன்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா திரும்பும், இல்லனா மியூட்டன்ட்ஸை அட்டாக் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளானையே பக்காவா போட்டிருப்பான் வில்லியம் ஸ்ட்ரைக்கர். சோ இப்போ எதுக்காக ஸ்ட்ரைக்கர் ஒரு புது செரிப்ரோவை கிரியேட் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொஃபசர் எக்ஸ் செரிப்ரோவை யூஸ் பண்ணும்போது ஹியூமன்ஸ் ஆர் மியூட்டன்ஸ் யார் மேலேயாச்சும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபோக்கஸ் பண்ணாரு அப்படின்னா மொத்த ஹியூமன்ஸும் அழிச்சிருவாரு, இல்லனா மொத்த மியூட்டன்ஸையும் அழிச்சிருவாரு. சோ இங்க ஸ்ட்ரைக்கரோட பிளானே என்னன்னா, இவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த செரிப்ரோவை ப்ரொஃபசர் எக்ஸை யூஸ் பண்ண வச்சு மியூட்டன்ஸ் மேல எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டா மொத்த மியூட்டன்ஸும் அழிஞ்சிருவாங்கன்றது தான் ஸ்ட்ரைக்கரோட பிளான். சோ இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ரொஃபசர் எக்ஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரைக்கர் கிட்ட இருக்க அந்த மைண்ட் கண்ட்ரோல் சொல்யூஷனை வச்சு ப்ரொஃபசர் எக்ஸை கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா ப்ரொஃபசர் எக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மியூட்டன்ட், இந்த சொல்யூஷன்ல அவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. சோ இங்க தான் ஸ்ட்ரைக்கர் தன்னோட பையனான ஜேசனை உள்ள கொண்டு வராரு. ஜேசன் ப்ரொஃபசர் எக்ஸ் மாதிரி இன்னொரு மியூட்டன்ட், அவருக்கும் இந்த மாதிரி டெலிபதி பவர்லாம் இருக்கும், மைண்ட்ல இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும், அதாவது இந்த மாயைன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க மாதிரியே கிரியேட் பண்ணி காட்டுறது. சோ ஜேசனை சின்ன வயசுலயே ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட கூட்டிட்டு வந்து இவனோட மியூட்டேஷனை கியூர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாரு ஸ்ட்ரைக்கர். அதுக்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி திரும்பவும் அனுப்பி வச்சிருப்பாரு ப்ரொஃபசர் எக்ஸ். ஜேசனால தன்னோட பவர்ஸை கரெக்டாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாவே இருப்பான். சோ தன்னோட பையனையே ஒரு ரோபோட் மாதிரி மாத்தி வச்சிருப்பாரு ஸ்ட்ரைக்கர். சோ அப்பத்துல இருந்தே ஸ்ட்ரைக்கருக்கு வந்து மியூட்டன்ஸ் மேல ஒரு வெறுப்பு இருக்கதான் செய்யுது. சோ பேசிக்கலி ஜேசனை வச்சு ப்ரொஃபசர் எக்ஸோட மைண்டுக்குள்ள ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணி செரிப்ரோவை ஆக்சஸ் பண்ணி மியூட்டன்ஸ் மேல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் போட வச்சா மியூட்டன்ஸை அழிச்சிடலாம் என்பதுதான் ஸ்ட்ரைக்கரோட பிளான். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியலனா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்பயும் புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரொஃபசர் எக்ஸால ஜேசனை கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். பட் ப்ரொஃபசர் எக்ஸோட மண்டையில ஒரு டிவைஸ் மாதிரி மாட்டி விட்டுருவாங்க. சோ அதனால அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் லோகன், ரோக், பாபி, பைரோ இவங்க எல்லாருமே பாபியோட வீட்டுக்கு போயிடுறாங்க, கொஞ்ச நேரம் அங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இது எதுவுமே கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. பாபியோட தம்பிக்கு தான் அண்ணன் ஒரு மியூட்டன்டா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. பேசிக்கலி மியூட்டன்ஸ்னாலே அவனுக்கு பிடிக்காது. சோ அவன் என்ன பண்றானா, போலீஸ்க்கு போன் பண்ணி எங்க வீட்டுல மியூட்டன்ஸ் எல்லாம் பூந்துட்டாங்கன்னு சொல்லி தான் சொந்த அண்ணனே போலீஸ்க்கு போட்டு கொடுத்துறான். அங்க போலீஸ் எல்லாம் வந்து ஒரு கலவரமே நடந்து முடிய ஜீன் கிரே அண்ட் ஸ்டார்ம் அவங்களோட எக்ஸ் ஜெட்ல வந்து அங்க இறங்குறாங்க. சோ அதுல இவங்க எல்லாருமே தப்பிச்சு எப்படியோ போயிடுறாங்க. சரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்கும் போது விடமாட்டேன்டான்ட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சுட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸ்மேன் ஓட, ஆபீசர்ஸ் ஓட, அது ஜெட்டு மேல பட, ஐயோ சோலி முடிஞ்சிச்சா அப்படின்னு நினைக்கும் போது மெக்னிட்டோ உள்ள பூந்து எக்ஸ்மேனை காப்பாத்திடுறாரு. சோ மெக்னிட்டோ எப்படிடா ஜெயில இருந்து வெளியே வந்தாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டிக்கோட ஹெல்ப் மூலமா தான். போன படத்துல மிஸ்டிக் சாகல, தன்னோட ஷேப் ஷிஃப்டிங் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி மெக்னிட்டோட ஜெயில் செக்யூரிட்டியோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுறாங்க. வெளியே ஒரு பார்ல அந்த செக்யூரிட்டி குடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரேண்டம் பொண்ணு மாதிரி போய் அந்த செக்யூரிட்டியை செடியூஸ் பண்ணி மயங்க வச்சு ஒரு ஊசியை குத்திடுறாங்க. அந்த ஊசி ஃபுல்லாவே ஒரு மாதிரி மெட்டல் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். சோ அடுத்த நாள் அந்த செக்யூரிட்டி மெக்னிட்டோக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது மெக்னிட்டோ அந்த செக்யூரிட்டி உடம்புல இருக்க மொத்த மெட்டலையும் உருவி அங்க இருந்து மாசா தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. அந்த சீக்வன்ஸே வெறியா இருக்கும். டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப மெக்னிட்டோ எக்ஸ்மேன் கூட சேர்ந்து சண்டை போட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஏன்னா ஸ்ட்ரைக்கரோட பிளான் என்னன்ட்டு மெக்னிட்டோக்கு நல்லாவே தெரியும். அவன் பிளானை கரெக்டா அவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் அப்படின்னா மொத்த மியூட்டன்ஸும் காலி ஆயிடுவாங்க. சோ இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லைன்னு சொல்லி மெக்னிட்டோக்கு நல்லாவே தெரியும். அந்த செரிப்ரோ இருக்க இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே கண்டுபிடிச்சாகணும். அண்ட் அந்த இடம் எங்க அப்படின்றது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும், அது நைட் கிராலர். ஏன்னா ஸ்ட்ரைக்கர் ஆரம்பத்துல நைட் கிராலர் மேல அந்த சீரம் யூஸ் பண்ணும்போது அவர் அங்கதான் இருந்திருப்பாரு. பட் இது எதுவுமே அவருக்கே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவரோட மைண்டை ஸ்ட்ரைக்கர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான் ஆப்வியஸ்லி. சோ ஜீன் கிரே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி நைட் கிராலரோட மைண்டை ரீட் பண்ணி அந்த செரிப்ரோ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. சோ அந்த செரிப்ரோ இருக்கிற இடம், அதாவது ஸ்ட்ரைக்கரோட பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆல்கலி லேக்ல தான் இருக்கு. பட் லோகன், நான் தான் அங்க ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், அங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி லோகன் கேட்க, அதுக்கு ஜீன் கிரே, நீ பார்த்தது வெறும் சர்ஃபேஸ் தான் லோகன், அவங்களோட பேஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, அதாவது அந்த டேம்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
சோ இங்க இருந்து எல்லாருமே எக்ஸ்மனோட அந்த ஜெட்ல கிளம்பி அந்த ஆல்கலி லேக்குக்கு போறாங்க. அங்க போறதுலாம் ஓகே, பட் அந்த டேம்குள்ள நுழையிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா செம செக்யூரா இருக்கும் அந்த மொத்த டேமே. சோ உள்வரேன் நானே உள்ள போறேன், ஏன்னா என்ன பத்தி ஸ்ட்ரைக்கருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் என்ன பார்க்கும்போது ஏதோ சொல்ல வந்தான். சோ நான் போனேன்னா அவன் என்ன உள்ள அலோ பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி லோகன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மிஸ்டிக் போகட்டும்னு சொல்லி மெக்னிட்டோ சொல்றாரு. சோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்வரேனே தனியா உள்ள போறாரு. சோ உள்வரேன் நடந்து வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஸ்ட்ரைக்கர் தன்னோட ஆட்களை அனுப்பி அவனை போய் லாக்கு போட்டு கூட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சோ உள்வரேனை உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா மிஸ்டிக் தான் இப்போ உள்வரேன் மாதிரி ஸ்னீக் இன் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க எல்லா கண்ணுலயும் மண்ணை தூவி விட்டுட்டு கண்ட்ரோல்குள்ள பூந்து என்ட்ரி டோரை திறந்து விட்டுறாங்க. சோ இப்போ ஜெட்ல இருந்து ரோக், பாபி, பைரோ இவங்க 3 பேரை தவிர்த்து எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. சைக்ளாப்ஸ் என்னடா ரொம்ப நேரம் காணுமே அப்படின்னு யோசிக்கும் போது ஆரம்பத்துல பையனை நாக் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ சைக்ளாப்ஸ் மேலேயும் அந்த லிக்விடை யூஸ் பண்ணி எக்ஸ்மனுக்கு அகைன்ஸ்டாவே திருப்பிடுறாங்க. சைக்ளாப்ஸ் vs ஜீன் கிரே ஒரு ஃபைட் நடக்குது. அண்ட் அந்த சண்டையில ஜீன் கிரே தன்னோட பவரை கொஞ்சம் ஓவரா யூஸ் பண்ண அந்த டேம்ல ஒரு பெரிய கிராக்கே விழுந்துடுது. சோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேம் தண்ணியோட பிரஷரை தாங்க முடியாம உடைய போகுது. பட் இவங்க 2 பேரோட சண்டை முடியும் போது சைக்ளாப்ஸ் நார்மல் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த லிக்விடோட எஃபெக்ட் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், டெம்பரரி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஸ்ட்ரைக்கர் தன்னோட வேலையை ஆரம்பிச்சுட்டான். ஜேசனை வச்சு ப்ரொஃபசர் எக்ஸோட மைண்ட்ல ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு மியூட்டன்ஸ் மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வச்சிடுறாங்க. சோ லிட்டரலா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர் எக்ஸோட மைண்டே இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எக்ஸ்மனுக்கு இப்ப நிறைய டைம் இல்ல, சீக்கிரம் போய் அதை தடுத்தாகணும், செரிப்ரோ இருக்க அந்த ரூமுக்கு போய் ஆகணும். மீன்வைல் நைட் கிராலரோட பவர்ஸை வச்சு அங்க இருந்த சின்ன சின்ன பசங்க எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க எக்ஸ்மன். அண்ட் உல்வரனுக்கு இந்த இடத்துல தான் தனக்கு தேவைப்படுற உண்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வருது. சோ உடனே அந்த மொத்த இடத்தையுமே தேடி பாக்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போதுதான் அவருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. ஆக்சுவலா உண்மை என்னன்னா உல்வரனுக்கு அடமாண்டியம் கிளாஸ் கிடைச்ச இடமே இதுதான். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமானவன் வில்லியம் ஸ்ட்ரைக்கர். சோ இந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் பத்தி நம்ம உல்வரனோட ஆரிஜின்ஸ்ல டீடைலா பார்க்கலாம். சோ உல்வரன் வில்லியம் ஸ்ட்ரைக்கரை பார்க்க உல்வரன் வில்லியம் ஸ்ட்ரைக்கரை கொல்ல போக லேடி டெத் ஸ்ட்ரைக் தடுத்துடுறாங்க. சோ இங்க உல்வரன் vs லேடி டெத் ஸ்ட்ரைக் ஒரு ஃபைட் நடக்குது. சோ இந்த ஃபைட்ல உல்வரன் லேடி டெத் ஸ்ட்ரைக்கை கொன்னுடுறாரு. சோ இந்த ஃபைட்ல நடந்து முடிக்கும் போது ப்ரொஃபசர் எக்ஸ் மியூட்டன்ஸ் மேல ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதனால உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ஸும் அஃபெக்ட் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா எல்லாருமே செத்துருவாங்க. சோ இங்க தான் தலைவர் மெக்னிட்டோ உள்ள பூந்து செரிப்ரோ இருக்க ரூமை கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாருமே காலி பண்ணிட்டு செரிப்ரோ இருக்க ரூம், அதாவது ப்ரொஃபசர் எக்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போயிடுறாரு மெக்னிட்டோ. எப்படி மெக்னிட்டோக்கு மட்டும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெக்னிட்டோ ஒரு ஹெல்மெட் வச்சிருப்பாரு. அது இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிளஸ் இந்த விஷயம்லாம் அவர் அஃபெக்டே பண்ணாது அந்த ஹெல்மெட் இருக்க வரைக்கும். சோ ஒன்ஸ் மெக்னிட்டோ அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மொத்த ப்ராசஸே நிறுத்தப்படுது. மியூட்டன்ஸ் எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. பரவாயில்லையே மெக்னிட்டோ நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரிஜினலாவே நான் வில்லன். மெக்னிட்டோ மிஸ்டிக்க ஸ்ட்ரைக்கர் மாதிரி மாற சொல்லி ஜேசனுக்கு புதுசா ஒரு கமாண்டை கொடுக்கறாரு. இந்த வாட்டி ப்ரொஃபசர் எக்ஸை ஹியூமன்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி கொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கமாண்ட் கொடுக்கறாரு. சோ அதுக்கேத்த மாதிரியே ப்ரொஃபசர் எக்ஸும் ஹியூமன்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இது இப்படியே நீடிச்சதுன்னா ஹியூமன்ஸ் மேல ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணாரு அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்ப காலி ஆயிடுவாங்க. சோ இங்க இந்த கலவரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைக்கர் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உல்வரன் துரத்திக்கிட்டே வந்து ஸ்ட்ரைக்கரை பிடிச்சி என்னடா பண்ணி வச்சிருக்க, உண்மையிலேயே நான் யாரு, நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நீ ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் உல்வரன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கர் சொல்றாரு. அகைன் இது எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம டீடைலா அப்புறம் பார்க்கலாம். இன்னுமே நிறைய பேசுறாங்க. இது எல்லாமே உல்வரனோட ஆரிஜின் மூவில கவர் ஆயிடும், கவலைப்படாதீங்க. சோ இவங்க பேசிட்டு இருக்க இந்த டைம்ல அந்த டேம் பிரஷர் தாங்க முடியாம தண்ணி எல்லாம் உள்ள வர ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ எக்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. அண்ட் ஜீன் கிரேக்கு தெரிஞ்சிருச்சு மெக்னிட்டோ செரிப்ரோவை ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்லி. அண்ட் அது இப்போ ஹியூமன்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. சோ ஸ்டார்ம் நைட் கிராலரோட ஹெல்ப் மூலமா அந்த வால்ட்குள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ம் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஜேசனை ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. சோ ஜேசனோட கான்சென்ட்ரேஷன் தவறுது. ஜேசன் கிரியேட் பண்ணி வச்சிருந்த இல்யூஷன் உடையுது. சோ ஃபைனலி ப்ரொஃபசர் எக்ஸ் சுயநடிவுக்கு திரும்பிடுறாரு. சோ ஒரு வழியா ஹியூமன்ஸையும் எப்படியோ காப்பாத்திடுறாங்க எக்ஸ்மன். அண்ட் நைட் கிராலர் ப்ரொஃபசர் எக்ஸையும் ஸ்டார்மையும் அந்த வால்ட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. ஜேசன் மர்கியா சாலாதான், ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இப்ப தண்ணி பிச்சுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் உல்வரன் அந்த டேம்குள்ள வந்து அங்க இருக்க எல்லாரையும் கைட் பண்ணி வேற ஒரு வழியில வெளியே கொண்டு போயிடுறாரு. ஆனா வெளியே வந்து பார்த்தா ஹெலிகாப்டரை காணோம். எவன்டா எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது மெக்னிட்டோ அந்த ஹெலிகாப்டரை தூக்கிட்டு போயிட்டாரு. கூடவே பைரோவும் போயிடுறான். ஏன்னா பைரோக்கு மெக்னிட்டோட வழி தான் பிடிச்சிருக்கு, ப்ரொஃபசர் எக்ஸோட வழி பிடிக்கல. சோ அவ்வளவுதான் காலியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரோக் எக்ஸ்மனோட ஜெட்டை தட்டி தடுமாறி கொண்டு வந்து லேண்ட் பண்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இந்த எக்ஸ்மனோட ஜெட் வந்து வேற ஒரு சைட்ல நிறுத்தி வச்சிருந்தாங்க, அதாவது அந்த என்ட்ரி சைட்ல நிறுத்தி வச்சிருந்தாங்க. இவங்க பேக் கேட் வழியா எஸ்கேப் ஆகிட்டாங்க. சோ ஒரு வழியா அந்த ஜெட் வந்துருச்சு. எல்லாரும் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜெட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது பத்தாதுன்னு டேம் வர ஃபுல்லா உடஞ்சு தண்ணி செம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. சோ வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் கிரே ஜெட்ல இருந்து இறங்கி மொத்த ஜெட்டையும் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஜெட் ஆன் ஆகுது.
இன்ஃபேக்ட் உள்ள இருக்க யாராலுமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ லிட்டரலா ஒத்த கையில மொத்த எக்ஸ்மேன் அண்ட் அந்த மொத்த ஜெட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கையில பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க அந்த மொத்த தண்ணியுமே பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் நான் போன படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஜீன் கிரே ஒரு செம பவர்ஃபுல்லான மியூட்டன்ட் அப்படின்னு சொல்லி. சோ ஜீன் கிரே தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு மத்த எக்ஸ்மேனை காப்பாத்திடுறாங்க. சைக்ளாப்ஸால அதை ஏத்துக்கவே முடியல, இன்ஃபேக்ட் யாராலுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா ஆப்வியஸ்லி 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துருக்காங்க அண்ட் ஆல்சோ 2 பேருமே லவர்ஸ். அண்ட் ஸ்ட்ரைக்கரும் அந்த தண்ணியிலே மாட்டி இறந்து போயிடுறான். சோ இப்ப எக்ஸ்மேன் அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் இப்ப இழந்திருக்காங்க. சோ இங்க இருந்து எல்லாருமே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா போய் பிரசிடென்ட்ட போய் பாக்குறாங்க. ப்ரொஃபசர் எக்ஸ் அங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாரு எக்ஸப்ட் த பிரசிடென்ட். ஆக்சுவலா பிரசிடென்ட் வந்து இப்ப மியூட்டன்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு த்ரெட்டா அறிவிக்க வந்துட்டாரு. பட் இவங்க கரெக்டா உள்ள புகுந்து மொத்த பேரையும் பாஸ் பண்ணி, இங்க பாருங்க மிஸ்டர் பிரசிடென்ட், ஆல்ரெடி ஒருத்த மியூட்டன்ஸ்க்கோ ஹியூமனுக்கோ ஒரு வார் ஆரம்பிக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி வில்லியம் ஸ்ட்ரைக்கரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் வார் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் அண்ட் மியூட்டன்ஸ் 2 பேர் பக்கமும் இழப்புகள் அதிகமா இருக்கும். நாங்க ஆல்ரெடி ஒருத்தரை இழந்துட்டோம்னு சொல்லி இதுக்கப்புறம் வார் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா பிரசிடென்ட்டை ஒரு மாதிரி மிரட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. சோ அங்க இருந்து மொத்த எக்ஸ்மேனும் இப்ப கிளம்பி போயிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் வந்து பயந்து மியூட்டன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் நடுவுல பீஸ் இருக்கட்டும், 2 பேருமே கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்க போறாரா, இல்லனா மியூட்டன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க வார் தொடர போகுதா, இது எல்லாமே போக போக தான் தெரியும். அண்ட் இதோட இந்த கதை முடியுது. பர்சனலி எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த மூவி கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐ வுட் கிவ் திஸ் மூவி 7.8 out of 10 வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா புரிஞ்சுதா அப்படின்றத மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். See you soon. Bye.